வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பேட்டரி சார்ஜர். ஒரு பேட்டரி சார்ஜ் சர்க்கியூட், பர்டிகுலராக எஸ்சிஆர் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையரை யூஸ் பண்ண ஒரு சார்ஜிங் சர்க்கியூட். அதில் ட்ரபுள் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம், முதல்ல ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல், அப்புறம் ட்ரபுள் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா? இன்ட்ரொடக்ஷன். இதான் சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். கேத்தோடு, ஏனோடு, கேட், அந்த மாதிரி 3 லீடு இருக்கும். இதனுடைய ஸ்கிமேட்டிக் சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஏனோடு, கேத்தோடு, கேட். இந்த சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸில் நிறைய நம்பரில் இருக்குது. அது TYN அப்படின்னு வரும். தைரிட்ரான் ஃபேமிலி, தைரிஸ்டர் ஃபேமிலி. தைரிஸ்டர் தான் இதுக்கு இன்னொரு பேர். இது எங்கெங்கே அப்ளிகேஷன் ஆகுதுன்னு நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்பாட் வெல்டிங் மெஷினில் வருது, மெக்கானிக்கல் சுவிட்சாக யூஸ் பண்ணுறோம், இண்டக்ஷன் ஹீட்டிங் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுறோம், அல்ட்ராசானிக் கிளீனிங்கில் யூஸ் பண்ணுறோம், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனில் யூஸ் பண்ணுறோம், எமர்ஜென்சி லைட் சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணுறோம், ஹீட்டர் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுறோம், பேட்ரி சார்ஜர் சர்க்கியூட், ரெகுலேட்டர் பவர் சப்ளை, ஒரு இன்வெர்ட்டர் சர்க்கியூட், DC to AC இல்லை கன்வெர்ட்டர் சர்க்கியூட், ரிலே கண்ட்ரோல், ஃபேஸ் கண்ட்ரோல், ஒரு மோட்டார் கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை ஒரு எலக்ட்ரானிக் பிரேக் சிஸ்டம், இதில் எல்லாத்துலேயும் இந்த SCR வருது. லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் இந்த சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் இதனுடைய கரண்ட் ஃப்ளோ எப்பவுமே யூனி டைரெக்ஷனில் இருக்கும். ஒரு திசையில் தான் மின்னோட்டம் பாயும். குறிப்பாக ஏனோட் டு கேத்தோட் DC பவரில் ஆன் பண்ணலாம். இதுக்கு கேட்டுக்கு ஒரு லிட்டில் ட்ரிகரிங் ஒரு வோல்ட் கொடுத்தா போதும் கேட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் அது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஏற்படும். அது வரைக்கும் பிளாக் ஆகி நிற்கும், தடுத்து நிற்கும், ஹை ரெசன்ஸில் இருக்கும். ஓகேவா? இதனுடைய கரண்ட் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி, வோல்டேஜ் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி எல்லாம் மாடல் நம்பரை பொறுத்து இருக்குது. நிறையா இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் ஏகப்பட்ட லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது ஒர்க்கிங் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு லாஸ்ட் கிளாஸில் ஒரு தியரி கிளாஸ் வித் ப்ராக்டிக்கல் இதான் சர்க்கியூட் கொடுத்துருந்தோம். இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால், இதுதான் பவர் சப்ளை. இது ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது. இது ஏனோடு, இது கேத்தோடு இருக்குது. இதன் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆனால் தான் இந்த LED எரியும். லிமிட் பண்ணுறதுக்காக ஒரு 560 ohm ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். டோட்டல் பவர் சப்ளை 9 volt பேட்டரி. நாம் இங்கே ஒரு சுவிட்ச் மூலிமா ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் மூலிமா அந்த கேட்டுக்கு ஒரு ட்ரிகரிங் வோல்ட் கொடுக்குறோம். DC ட்ரிகரிங் வோல்ட் கொடுத்த உடனே இது கண்டக்ட் ஆகுது. கண்டக்ட் ஆகுதுனால் LED எரியுது. ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணி பார்த்தோம். உங்களையும் அந்த அசம்பிள் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம ஒரு பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட் பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் வர்ற காம்போனன்ட்ஸ், பர்டிகுலராக ஒரு சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையரை ஒரு மல்டிமீட்டர் மூலிமா எப்படி செக் பண்ணுறது அவசியம் தெரியணும் அல்லவா? மல்டிமீட்டரில் 2 டைப் இருக்குது. ஒன்று அனலாக் மல்டிமீட்டர் இருக்குது, இன்னொன்று டிஜிட்டல். 2 மல்டிமீட்டரை யூஸ் பண்ணலாம், தப்பொன்றும் இல்லை. அனலாக் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய ஒரு சென்சிட்டிவிட்டி நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கும். பிகினர்ஸ், லேர்னர்ஸ், இப்போ தான் நியூ கமர்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம் இல்லையா, இவங்களுக்கு புரியும். அவங்களுக்காக தான் அந்த ஒரு மூவிங் காயில், ஒரு முள் நகரணும், அப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக ஓகே. இப்போதான் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் சர்க்கியூட். இதனுடைய ஒரு டயக்ராம் உங்களுக்கு எப்பவுமே ஒரு டயக்ராம் கொடுத்துட்டா அதில் ஃபாலோ பண்ணுறது எப்பவுமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? SCR செக்கிங் மெத்தட் யூஸிங் டிஜிட்டல் மல்டிமீட்டர், இது ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, இதுலேயே அனலாக் மல்டிமீட்டர், இது அனலாக் மல்டிமீட்டர். அனலாக் மல்டிமீட்டரில் இதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?
இப்போ இதுதான் டோட்டல் சர்க்யூட். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அனலாக் மல்டிமீட்டர் பற்றி தெரியும். இது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அனலாக் மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். லைக் திஸ், இந்த மாதிரி மீட்டர் இருக்குது. இந்த மீட்டரில் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு தேவை கண்டினியூட்டி ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணமாக ஒரு இன்ட்டு 1K ரேஞ்சில் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் இப்போ மீட்டர் இருக்கிற பொசிஷன் பாருங்கள், இங்கே இருக்குது ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர். ஒரு பொருளை செக் பண்ணும்போது முள் நகராது இருந்தால் அதுக்கு பேர் ஹை ரெசிஸ்டன்ஸ். இதன் வழியாக மின்னோட்டம் பாயாது. உதாரணமாக ஒரு நான் கண்டக்டர்னு எடுத்துக்கோமே. இப்போ இது மாதிரி ஒரு ஸ்கெட்ச் பென் இருக்குது. இதில் நான் செக் பண்ணேன் அப்படின்னா முள் நகரவே நகராது. ஓகேவா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இதன் வழியாக மின்னோட்டம் பாயாதுன்னு அர்த்தம். ஓகே, இதே ஒரு மெட்டாலிக் ஸ்கேல் இருக்குது பாருங்கள். இது ஒரு ஸ்கேல் இருக்குது, இந்த மாதிரி ஸ்கேல் இருக்குது. நான் செக் பண்ணுறேன், முள் நகரும், கடைசி வரைக்கும் நகரும். இது குட் கண்டக்டர், மின்சாரத்தை கடத்தும், எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் இல்லை. அதனால தான் பாருங்கள், இங்கே வந்து 0 ரெசிஸ்டன்ஸ். முள் இது வரைக்கும் வந்துருச்சு 0 ரெசிஸ்டன்ஸு. முள் அங்கேயே இருந்தால் ஹை ரெசிஸ்டன்ஸு. இது என்னது? இது லோ ரெசிஸ்டன்ஸ். முக்கால்வாசி முள் நகரும், அதுக்கு பேர் தான் லோ ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு இது வந்து பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹை ரெசிஸ்டன்ஸு, 0 ரெசிஸ்டன்ஸு, முக்கால்வாசி வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ எப்படி எஸ்சிஆரை நம்ம செக் பண்ணுறது? ஓகேவா? இப்போ எஸ்சிஆர் செக் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது, எஸ்சிஆர் இருக்குது. இந்த எஸ்சிஆர் செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும், இந்த லீடு வந்து கேத்தோடு, இது வந்து கேட்டு, இது வந்து ஏனோடு. எப்படி செக் பண்ணலாம் அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்த ஏனோடு வந்து காமன் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல மீட்டரை செக் பண்ண போகிறோம். மீட்டரில் பிளாக் டெஸ்ட் ப்ராப்பு, ரெட்டு டெஸ்ட் ப்ராப். ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பு, பிளாக் டெஸ்ட் ப்ராப். அதாவது பிளாக் ரெட்டு, ரெட்டு பிளாக் மாற்றிக்கிறோம். எதுக்கும்? கேத்தோடுக்கும் ஏனோடுக்கும். அதே மாதிரியே ஏனோடுக்கும் கேட்டுக்கும் என்ன பண்ணுறோம்? பிளாக் ரெட்டு, ரெட்டு பிளாக்கு. அப்போ 4 முறை செக் பண்ணணும். இந்த 4 முறையும் செக் பண்ணும் பொழுது முள் வந்து நகராது. மீட்டரில் முள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் எடுத்துட்டோம்னா இது இருக்கு இல்லையா, இந்த ஏனோடு டு கேத்தோடு, கேத்தோடு டு ஏனோடு, இதை மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்க்குற டெஸ்ட் ப்ராப் மாற்றி 4 முறை செக் பண்ணி பார்க்குறோம். 4 முறையும் செக் பண்ணி பார்க்கும்போது இதன் வழியாக மின்னோட்டம் பாயாத தன்மையில் இருக்கிறது இந்த மீட்டரில் கண்டுபிடிச்சலாம். ஹை ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். ஓகே, தென் அடுத்தபடியாக என்ன பண்ணுறோம்? ஏனோட விட்டுறோம். ஏனோட விட்டுட்டு கேத்தோடுக்கும் கேட்டுக்கும் பாருங்கள் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல கேட் டு கேத்தோடு, கேத்தோடு டு கேட் ரெண்டு செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்க்கும்போது லோ ரெசிஸ்டன்ஸ் காமிக்கணும். லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா குறைவான ரெசிஸ்டன்ஸ் காமிக்கணும். காமிச்சா இந்த எஸ்சிஆர் ஓகே, நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இதான் இந்த இடத்துல வச்சுருக்கோம். இந்த இடத்துல நான் ஒரு சால்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன், ஒரு குரோக்கடைல் கிளிப் மூலிமா செக் பண்ணுறதுக்காக. நான் இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக அநேகமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போது கேத்தோடு டு ஏனோடு, ஏனோடு டு கேத்தோடு ரெண்டையும் செக் பண்ண போகிறேன். இப்போ மல்டிமீட்டர் எடுத்துட்டேன். இந்த மல்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு பிளாக் ரெட் டெஸ்ட் ப்ராப் ஸ்டார்ட் பண்ணுறேன். முள் நகருதா, 0 ohms இருக்கான்னு பார்க்குறேன். 0 ohms இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்? பிளாக்கு ரெட்டு பாருங்கள், கேத்தோடு இருக்கு இல்லையா, கேத்தோடில் பிளாக்கும் ஏனோடில் ரெட்டும் வைக்கிறேன். முள் நகருதா, நகரில். டெஸ்ட் ப்ராப்பை மாற்றிக்கிறேன். டெஸ்ட் ப்ராப் மாற்றிக்கிட்டு கேத்தோடில் ரெட்டும் ஏனோடில் உங்களுக்கு பிளாக் டெஸ்ட் வைக்கிறேன். அப்போது முள் நகரில் ஹை ரெசிஸ்டன்ஸ் காமிக்குது. இந்த 2 தடவை செக் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இங்கே இருக்குல்ல, இதே மாதிரியே எதுக்கு? ஏனோடுக்கும் கேட்டுக்கும் ஏனோடுக்கும் டெஸ்ட் ப்ராப்பை மாற்றி செக் பண்ணுறோம். இப்போ நான் செக் பண்ணுறேன், ரெட்டு டு பிளாக் செக் பண்ணுறேன், முள் நகரில். தென் டெஸ்ட் ப்ராப் மாற்றிக்கிறேன். டெஸ்ட் ப்ராப் மாற்றிட்டு செக் பண்ணுறேன். இப்போது 4ஆவது முறை செக் பண்ணும்போது முள் நகரில். அப்போ ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த சார்ட்டு படி கரெக்டாக இருக்குது. தென் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இதில் என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு கேத்தோடுக்கும்
கேட்டுக்கும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். இல்லை என்ன சொல்லியிருக்கோம், லோ ரெசிஸ்டன்ஸ் காமிக்கணும் இல்லையா? பாருங்கள், செக் பண்ணுறேன். லோ ரெசிஸ்டன்ஸ் 2 பக்கமும் வருதா? வந்தால் ஓகே. இன்னும் கொஞ்சம் நல்ல செலக்டிவிட்டியாக பார்க்கணுன்னா இந்த மீட்டரை இன்ட்டு 10 ohms ரேஞ்சு டெஸ்ட் ப்ராப்பர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் ப்ராப்பர் 0 ohmஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணும் பொழுது ஒரு பக்கம் செக் பண்ணும்போது 30 ohmஸும் இன்னொன்று பக்கம் செக் பண்ணும்போது 220 ohmஸும் வரணும். பாருங்கள், இப்போ நான் செக் பண்ணுறேன். எவ்வளவு? 220 ohms நியர்லி வருது. ரெண்டாவது தடவை செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு நியர்லி 30 ohms. இது வந்தால் பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு எஸ்சிஆரை அனலாக் மல்டிமீட்டர் உபயோகப்படுத்தி எப்படி செக் பண்ணுறது. ஏன்னா நம்ம எஸ்சிஆரை பற்றிய பவர் பேக்கிங் சர்க்யூட் பார்க்க போகிறோம், பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த எஸ்டிஆருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் தெரியணும். எத்தனை லீடு, பார்க்க எப்படி இருக்கும், சிம்பிள் எப்படி இருக்கும், எப்படி மல்டிமீட்டரில் செக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா ஆஸ் பர் சார்ட். இப்போ என்ன பண்ணிடணும் பாருங்கள், இதுதான் சார்ட்டு. இந்த சார்ட்டில் கொஞ்சம் நான் மினிமைஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதாவது கேத்தோடு ஏனோடு, பிளாக் ரெட்டு பிளாக் ஹை ரெசிஸ்டன்ஸ், ஏனோடு கேட், பிளாக் ரெட்டு பிளாக் 4 முறை செக் பண்ணியாச்சு. 4 முறை ஹை ரெசிஸ்டன்ஸ். தென் கேத்தோடு அண்ட் கேட், பிளாக்கு ரெட்டு 200 ohms, ரெட்டு பிளாக்கு 30 ohms. இது காமிச்சா பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த எஸ்சிஆர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், சிஆர்டி டிவி ட்ரைனிங், எல்சிடி டிவி ட்ரைனிங், பைப் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் இப்படி கிளாஸஸ் நடத்தியிருக்கோம். எந்த வகுப்பு வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. மினிமம் ஒரு 10 ப்ராஜெக்ட், ஒரு மினி ப்ராஜெக்ட், இந்த மாதிரி மினி ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணணும். நான் கைட் பண்ணுவேன். அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு கமர்ஷியல் கோர்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஈஸியாக புரியும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். ஓகேங்களா? நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே இந்த தொழிலை முழுமையாக கற்றுக்க முடியும். ஓகே, இப்போ சர்க்யூட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். அது பர்டிகுலராக ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் மூலிமா எப்படி செக் பண்ணுறது பார்க்கலாமா?